பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நம் மாநில தலைவர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என நம் கரவொலி மூலம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவரை வரவேற்கிறோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்த சிறப்பான ஒரு அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் நம் மாவட்டத்தை சார்ந்த அக்கா திருமதி எல் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களையும், அண்ணன் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அவர்களையும், அண்ணன் திரு தூசி மோகன் அவர்களையும், அண்ணன் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும், நம் பெருங்கோட்டத்தின் பொறுப்பாளர், நம் மாநில பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அக்கா திருமதி கார்த்தியாயினி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் அண்ணன் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களையும், மத்திய மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் திரு வி.சி. தினகரன் வழக்கறிஞர் அவர்களையும், முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் திரு சி. ஏழுமலை அவர்களையும், முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சாசா என் வெங்கடேசன் அவர்களையும், முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பி. பாஸ்கர் அவர்களையும், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி அண்ணன் அவர்களையும், வி. சதீஷ் அண்ணன் அவர்களையும், வெங்கட்சாமன் அவர்களையும், மாவட்ட பொருளாளர் அருள் அவர்களையும் மற்றும் நம் மாவட்டத்தின் பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களையும் மற்றும் நம் மாவட்டத்தின் பார்வையாளர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களையும் மற்றும் நம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகளையும், காவி சொந்தங்களையும், கூட்டணி கட்சியான அனைத்து நம் சகோதரர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த சிறப்பான யாத்திரையை நல்முறையில் நாம் வழிகாட்டி வழிநடத்த, அடுத்ததாக இந்த சிறப்பான யாத்திரையை ஏற்பாடு செய்து நேற்று முன்தினம் கைது செய்திருந்தாலும் நான் இந்த யாத்திரையை வெற்றிகரமாக முடிப்பேன் என்று நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இன்று நம்மிடையே எழுச்சி உரையை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் நம் மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை என்று சொன்னாலே உலக புகழ் பெற்ற, இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அண்ணாமலையார் அவர்களுடைய ஞாபகம் தான் எல்லோருக்கும் வரும். பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றான நமது திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த மண் இந்த மண். பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்புக்கு அதிபதியாக விளைகின்ற இந்த மண் இந்த மண். சோழ மன்னர்கள், பல்லவர்கள், சம்பூராயர்கள், பொய்சொல்லார்கள் ஆட்சி செய்த இந்த மண் இந்த மண். இந்த மண் சாதாரண மண் அல்ல. முகலாய படையெடுப்புக்கு போது மக்களை எல்லாம் அழித்து விடுவோம் என்று சொன்ன 3ஆம் வீரவல்லான் பிறந்த மண் இந்த மண். அருமைக்கும் பெருமைக்கும் தமிழ் மண்ணிற்கும் மனம் வீசுகின்ற இந்த திருவண்ணாமலை மண் இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது ஒரு நிமிடம் இந்த வீடியோ காட்சி மூலம் பார்க்கலாம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்பது சான்றோர் கூற்று. 6 ஆதாரங்களிலும் கலந்திருக்கும் அண்ணாமலையார் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தீபத்தை கண்டு உள்ளம் உருகாதோர் உலகில் ஒருவரும் இல்லை. கார்த்திகை திருநாள் அன்று தீபம் ஏற்றுவது நமது மரபு. அப்படிப்பட்ட தினத்தில் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை தடுத்து தனது இந்து மத வெறுப்பை கக்கி வருகிறது இந்த திமுக அரசு. நீதிமன்றமே தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய பின்பும் இந்த திமுக அரசு நம் மீது பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்துவிட்டு அடக்குமுறையை ஏவியது. இதற்கெல்லாம் அஞ்சுபவர்களா நாம்? எரிமலை வெடிக்கும், கிணிக்கத்தை முடித்திட்ட நிழலும் குத்திக்கும், எலும்புகள் உடைப்பட்ட கையம்மைகள் சிதறும், சிவனுடன் போரிட யாருக்கும் வரும். இந்த இந்து தர்ம
பாரம்பரியத்தையும் நமது வழிபாட்டு முறைகளையும் நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற மரபையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த துடிக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். இந்த அண்ட சராசரத்தை ஆளும் எம்பெருமானின் சன்னதிக்கு களங்கம் விளைவிக்க முயன்ற இந்த திமுக ஆட்சியை என்ன பெயர் சொல்லி அழைப்பது? அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்ட திட்டம் தீட்டிய இந்த இந்து விரோத திமுக அரசின் நயவஞ்சகத்தை எளிதில் மறந்துவிட முடியாது. இதே மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவாவேலு என்னும் நான் இந்தியா என்ற வார்த்தைக்கு எந்த காலத்தில் நமக்கு எல்லாம் தாக்கம் இருந்திருக்கிறது. இந்தியானா ஏதோ வடக்கு இருக்கிற ஒரு ஊர், முடிஞ்சால் நம்ம திராவிட நாடு பண்ண முடியுமான்னு நம்ம யோசிப்போம். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. பிரிவினை பேசுவதையும் கேள்வி கேட்கும் மக்களை உதாசீனப்படுத்தி பேசுவதையும் தனது தார்மீக பணியாக செய்து வருகிறார். நெல், கரும்பு, வாழை, நிலக்கடலை, மா, கொய்யா என பலதரப்பட்ட விவசாயத்தை பரவலாக கொண்ட மாவட்டம். ஆனால் திமுக ஆட்சியில் இந்த மாவட்ட விவசாயிகள் பட்ட இன்னல்களையோ எளிதில் அளந்துவிட முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்கத்திற்காக அரசு சார்பில் சுமார் 3600 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 7 விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து போலி வழக்குகளை பதிவு செய்து மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட நம்பர் 1 ஆட்சியாளர் என்றால் அது நம் தமிழக முதல்வர் தான். பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்திய பின்பு இந்த கையாலாகாத திமுக அரசு விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாஸை வாபஸ் வாங்கியது. விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷவாயுதான் தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைத்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இந்த திமுக மக்களுக்கு தேவையான அடிப்படை கடமைகளை செய்ய தவறியிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடத்தில் உள்ள சீருடைய வேறொரு கட்டிடத்திற்கு மாற்றாமல் கட்டிடத்தோட கட்டிடமாக இடிக்கப்பட்டு வருகிறது. இதை கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அரசு பள்ளிகள் துர்நாற்றம் வீசுவதாக 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் மூச்சுவிட சிரமப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆசிரியர் வராததால் அரசு பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டனர். ஆரணி அரசு மருத்துவமனையில் 1 மாதத்துக்கும் மேலாக எக்ஸ்ரே இயந்திரம் பழுதாகி உள்ளதால் தனியார் ஸ்கேன் சென்டரில் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி எக்ஸ்ரே எடுக்க வேண்டியுள்ளதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். தினந்தோறும் பரபரப்பாக காணப்படும் போலூர் அரசு மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இப்படிப்பட்ட தெய்வீக பூமியான திருவண்ணாமலையை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் இந்த திமுக அரசுக்கும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டுவோம். நம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் நன்மைக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணமாக இன்று நமதிடையே நடைபெறுகிற இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நமது மாவட்ட தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய கவிதா வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணன் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, மத்திய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தூசி மோகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பொதுச் செயலாளர் காத்தியாயினி அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் VC தினகரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஏழுமலை அவர்களே, சாசா வெங்கடேசன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி அவர்களே, சதீஷ் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருள் அவர்களே,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார்கள். 525 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, நடைபெற முடியாத வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்திற்கு போவதுதான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு மக்கள் வாக்கெடுப்பு எடுத்தாலும் சரி, வாக்குரிமை கணக்கெடுப்பு எடுத்தாலும் சரி, சார் அப்படின்னு சொன்னால் எதையோ வித்தியாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருந்தது போதும், மக்கள் மாண்டதும் போதும், எப்பொழுது எடப்பாடியார் எங்களுக்கு முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் எதை செய்தார்கள்? இந்த வீடியோல பார்த்தீர்கள், விவசாய மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த பகுதியிலே வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு விவசாயம் ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. வாழைக்கு ஆதரவு விலை அதிகமாக பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு அல்லல்படுகிறார்கள். மாவட்டந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரை செய்யவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இதே பகுதியில் விவசாயிகளுக்கு எதிராக 3174 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சிப்காட் எடுப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இன்னைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மணல் கொள்ளை ஒரு பக்கம், இன்றைக்கு கனிம வளங்கள் கொள்ளை ஒரு பக்கம், எல்லா கொள்ளைகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா ஏற்பாட்டையும் செய்து வரும் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் எடுப்பதற்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நீராவாணம் அமைத்து ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள், அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்பாடு செய்து தந்திருப்பார்கள். பட்டியலின மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள். பள்ளிக்கூடங்களே தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் செய்யவில்லை. அண்ணன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார்கள் 525 தேர்தல் வாக்குறுதிகள். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றுதான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் கூட தருவோம் என்று சொன்னார்கள். இதே மாவட்டத்தில் 10வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி ஜாதி சான்றிதழ் பெற முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் சூசைட் பண்ணதும் இதே மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மகளிர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு 25% அவர்களுக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார். வாங்குகிற லோன்களுக்கு 25% மானியம் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் தரவில்லை. வறுமை கோட்டில் கீழே வாழ்கின்ற 1 லட்சம் மகளிர்களுக்கு கடன் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் கடன் தரவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. குறும்பர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கவில்லை. சம்பராயன் மாந்த மாவட்டத்தில் SC/ST சர்டிபிகேட் யாருக்குமே தரவில்லை. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு எதை கொடுத்தாலும் எதை தந்தார்கள் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர தந்ததை சொல்லுகின்ற அரசாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இல்லை. இல்லை, நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை. நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லியும் கூட அங்க 144 தடை உத்தரவு போடுகிறார்கள். நான் உட்பட திருப்பரங்குன்றத்தில் சென்ற அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் செய்யவில்லை. மத்திய அரசு 3வது முறை பிரதம அமைச்சராக வந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு. 14 லட்சம் கோடி ரூபாய். அதிலே இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் திண்டிவனம் டு செஞ்சி, திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைக்கு
50 கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறது. அது மட்டுமா, 150 கோடி ரூபாய் செலவில் இந்த மாவட்டத்திலே விழுப்புரம் டு வேலூர், வேலூர் டு தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு போறதற்கு 269 கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தந்தது மத்திய அரசு. யாரும் மறுக்க முடியாது. கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் 176 கிலோமீட்டர் 562 கோடி ரூபாய்க்கு, கிருஷ்ணகிரி டு திண்டிவனத்திற்கு 176 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு 561 கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது. இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு 6000 வீதம் 3 லட்சம் பேர் இதே மாவட்டத்தில் 6000 ரூபாய் வாங்கிறார். 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 706 கோடி ரூபாய். 706 கோடி ரூபாய் இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன தந்தார்? இந்த மாவட்டத்தில் ஒரு பைசா கொடுத்திருப்பாரா? இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்க முடியவில்லை. 3 லட்சம் பேருக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 3 லட்சம் பேருக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக இன்றைக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு. ஆனால் மாநில அரசு என்ன செய்தது? மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதை மாநில அரசு கொடுத்ததாக ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது. ஸ்டிக்கர் ஒற்ற வேலை. ஜெயசுதா பேசினார்கள் விடியாத அரசு என்று சொல்லி. அவர்கள் என்ன தெரியுமா 2021 ஸ்டிக்கர் ஒட்டினாங்க வீடு வீடா. ஸ்டாலின் தான் வரப்போறாரு, விடியல் தான் தரப்போறாரு. 4.25 வருஷம், இன்னும் 100 நாட்கள் இல்லை ஆட்சி முடிவதற்கு. மகளிர் உரிமை தொகை இன்னும் தருவோம் என்று சொல்லுகிறார். 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார் ஆட்சி வருவதற்கு முன்னால். ஆனால் 30 மாசம் கொடுக்க முடியவில்லை, கொடுக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார். ஆனால் எல்லாரும் கேட்க வேண்டும், 30 மாசங்களுக்கு பெண்டிங் வச்சிருக்கிறையே, அந்த 30 மாசம் ரூபாயும் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய்களை தர வேண்டும் என்று எல்லா மகளிர்களும் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? நாட்கள் இல்லை, தேர்தல் மூலமாக கேட்க வேண்டும். இதே மாவட்டத்தில் தாமரை சின்னம் நிக்கலாம், இரட்டையில சின்னம் நிக்கலாம், எந்த சின்னத்தில் நின்றாலும் அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன். இளைஞரணி சார்பாக மாநில தலைவருக்கு மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது. வலிமை கொண்டவர், நிச்சய உணர்வு கொண்டவர், தேசிய அரசியல் கொண்டவர், மோடிக்காக வந்தவர், மக்கள் மனதை திமுகவிலிருந்து கொஞ்சம் ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவருடைய உறுப்பினர் கார்டுகளை எல்லாம் நம்முடைய மாநில தலைவர்கிட்ட ஒப்படைச்சு பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொள்ள போகிறார்கள். அதனால நம்ம கட்சியை சேர்ந்தவங்க தலைவரை பார்த்துட்டு உடனடியாக வெளியாகுங்க. கொஞ்சம் நீங்க வெளியானா தான் அடுத்து அவங்களை இணைக்க முடியும். மக்கள் மனதை வென்றவர், நம்முடைய இளைஞரணி மற்ற பொறுப்பாளர்கள்லாம் தலைவரை பார்த்தாச்சுன்னா உடனடியாக வாங்க, அங்கனே நிக்காதீங்க. பாக்கி இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உறுப்பினர் கார்டுகளை ஒப்படைச்சு கட்சியில இணையறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களை இணைக்க